ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு எடுத்துனோம்னால், 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சென்று நல்ல பயன்களையும் தீய பலன்களையும் தரக்கூடிய ஒரு கிரகம். அதாவது கிரகம் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 9 கோள்கள் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நவகிரகம். நல்லா தெரிஞ்சுக்கணும், கிரகம்னா நவகிரகத்தை குறிக்கும். கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா GRU அப்படின்னு போட்டோம்னா வீடு, கிரகப்பிரவேசம் தான் போடணும். நிறைய பேர் கிரகப்பிரவேசம் போடுவீங்க போல், அதே தப்பு. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அவனை தேடி கிரகம் தான் நுழையுதுன்னு அர்த்தம். அதனால் கிரகம் அப்படின்னால் வீடு, கிரகம் அப்படின்னால் கோள்கள். அந்த கோள்களில் 9 கோள்கள்: சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் உங்களுக்கு கோள்களை பற்றி தெரியுது. அதே மாதிரி ராசிகள்னு எடுத்துக்கணும். 12 ராசிகள் உண்டு. இதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி. இந்த 12 ராசிகளும் இந்த 9 கிரகங்களுக்கும் உண்டான வீடுகள். அதில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு சிம்ம ராசி சொந்த வீடு, சந்திரனுக்கு கடக ராசி சொந்த வீடு. இப்போ 2 ராசி முடிஞ்சு இன்னும் 10 ராசி இருக்குது. இந்த 10 ராசியில் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுக்கு 2 ராசி சொந்த வீடு. ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. சாயா கிரகம். சாயான்னா நிழல். சனீஸ்வரனுக்கு காயத்ரி பார்த்தீங்கன்னா சாயா புத்திரன். சூரியனுக்கும் நிழலுக்கும் பிறந்தவர் தான் சனி பகவான். சூரியனுடைய பையன்தான் சனி. சூரியன்கிறவர் வெயில், அதுக்கு ஆப்போசிட்டு நிழல். அந்த வெயிலும் நிழலும் ஒன்று சேர்ந்து அந்த இதில் பிறந்தவர் தான் சனி பகவான். சனைஸ்சராஜ வித்மஹே சாயா புத்திராஜ திமஹே தன்னோ மந்த பிரச்சோதய. நிறைய சொன்னோம்னா அப்போது இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது நிழல் கிரகங்கள். அவங்களுக்குன்னு தனியாக வீடுகள் கிடையாது. அங்காரகனுக்கு செவ்வாயினுடைய வீடு அப்படின்னு பார்த்தால் மேஷம், விருச்சிகம். புதனுக்கு மிதுனம், கன்னி. குருக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனியினுடைய வீடுன்னு எடுத்துட்டால் மகரம், கும்பம். இப்படி முடிஞ்சுது. 5 கிரகங்களுக்கு 2 ராசிகள் வீதம் 10. சூரியனுக்கு 11, சந்திரனுக்கு 12. இப்படி சொந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டால் அந்தந்த வீட்டிலேயும் அந்த கிரகங்கள் தங்காது. நம்மளாம் அப்படி வெளியில் போகிறோம் வரோமோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே முடங்கி யாரும் கிடக்கிறது. ஒரு நாள் வெளியில் போகல அப்படின்னா கையும் கால் ஓடாது, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த கிரகங்கள் மட்டும் என்ன பண்ணுவோம், அதுக்கும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு அப்படி ரவுண்டாக வந்துட்டே இருப்பாங்க. அதற்கு பேர் பயிற்சி, சஞ்சாரம்னு பேர். அதில் அதிகமாக ஒரு ராசியில் தங்கக்கூடிய கிரகத்தினுடைய பயிற்சியை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்குறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனைஹி சரண். சனீஸ்வரன் சொல்லக்கூடாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சனைஸ்வரன். சனைஹி அப்படின்னா மெதுவாக மொல்ல, சரண்னா நடப்பவன். ஏன்னா ஊனம், அவர் ஒரு கால் வராதவர். அதனால் காலை மடக்கித்தான் வச்சிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் ரொம்ப ஒரு கடுமையான கிரகம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை தரும் பொழுது அவரை மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யார் தடுத்தாலும் முடியாது. அதே சமயம் தீய பலன்களை தர காலகட்டத்தில் அவர் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த தீய பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனி பெயர்ச்சி, சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள் கழித்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் திருநள்ளாறு சனி பகவான் தேவஸ்தானம் தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய கோயிலில் தான் சனி பகவான் இருப்பார். தர்பை வனம், ஆரண்யம்னா வனம், தர்பை காடு, அந்த காட்டில் சிவபெருமான் இருக்கார். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதிரி சனிக்கு அதிதேவதையாக விளங்குறார். அங்கே அவரும் அங்கே அந்த கோவில்லையும் சரி, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சரி, சில பஞ்சாங்கங்கள் பிரகாரங்களை அடிப்படையாக கொண்டு வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார்.
அப்படி மீனராசிக்கு சனி பகவான் வரும்பொழுது மீதமுள்ள இந்த 12 ராசிகளுக்கும் இந்த வரக்கூடிய 2.5 ஆண்டுகளுக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும், அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்ட்டு இருக்கோம். சனி பயிற்சி வர காலகட்டத்தில் 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த எங்களுடைய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகின்ற 6/3/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி, அதாவது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்கணும். விருச்சிக ராசின்னு எடுத்தோம்னா கடந்த 2.5 ஆண்டுகளாக பார்த்தீர்களானால் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல சனி இருந்து அங்கும் இங்கும் அலைய விட்டு ஓட விட்டு தவிக்க விட்டார். இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், துன்பம், துயரம், வேதனை, அலைச்சல்கள், சங்கடங்கள், மன உளைச்சல், பொருளாதார விரயங்கள், குடும்பம் ஒரு பக்கம், நாம் ஒரு பக்கம், தேவையில்லாத பிரச்சனைகள், இன்னொருத்தருக்கு நம்ம நல்லது பண்ண போய் அதன் மூலமாக நாம் கெட்ட பேர் வாங்கிக்கிறது, அவங்கள சேர்ந்துருவாங்க, கடைசியில் நாம் ஆகாதவனாயிரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். உத்தியோக ரீதியான பிரச்சனைகள், கடுமையாக உழைத்தும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் இருந்தீங்க. அதில் எல்லாம் இருந்து விடுபட்டு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரார். இருந்தாலும் நன்மையான்னு பார்த்தால் நன்மை அல்ல. பூர்வீக சொத்துக்களை விற்கணும், இடம், மனை, வீடு எதாக இருந்தால் விற்கணும், அல்லது தகப்பனார் வழி சொத்துக்கள் நாம்பளாக ஏதாவது வாங்கியிருந்தோம், இடம், பொருள், அந்த மாதிரி அசையாத சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் எல்லாம் ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத வில்லங்கம், விவகாரங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, குழந்தைகள் ரீதியாக வாரிசுகள் ரீதியான பிரச்சனைகள், முன்னோர்கள் ரீதியான பிரச்சனைகள், தங்கு தடையற்ற கல்வி, இந்த மாதிரி இருந்ததுலேயும் பிரச்சனை கொடுப்பார். குழந்தைகள் கல்வி பயில முடியாத பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள், வாரிசுகளில் பிரச்சனைகள், இதெல்லாம் வரும். வெளியூர் பிரயாணங்களை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியது வரும். இருந்தாலும் விருச்சிகராசினியர்கள் எதற்கும் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை பார்த்து வருகின்ற இந்த சனிப்பெயர்ச்சியில் நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறதோ அதை சொந்த ஜாதகத்தின் மூலம் தடுக்கலாம். சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தாருன்னா இந்த சனிப்பெயர்ச்சி நம்மளை பாதிக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து வருகின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நமக்கு நடைபெறக்கூடிய துன்பங்களை வீக்கி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.